வணக்கம் நேர்களே. பிஜேபி பொதுவாகவே ஒரு அஜெண்டாவை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்காக இன்னொரு புது பிரச்சனையை கிளப்புவாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காம இருந்தாங்க. ஏன் நிதி ஒதுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை அப்படின்னு நடந்துட்டு இருக்கும்போது இப்போ தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. இந்த பிரச்சனையை குறிப்பிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்போது தென்னிந்தியாவோட தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கத்தி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. சோ இந்த விவகாரம் குறித்து விரிவா பார்க்கலாம். இது நச்சுன்னு 4 கேள்வி. தமிழ்நாட்டில் மொத்தம் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த தொகுதிகள் குறைக்கும் வகையில தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல ஒரு விஷயத்தை ஒன்றிய பாஜக அரசு செய்யறாங்க. இதன் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 இருந்து 31 குறையும் அப்படின்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புள்ளி விவரங்களை சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 81 படி மக்கள் தொகை அடிப்படையில எம்பிக்களுடைய எண்ணிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது கடைசியா எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில இருக்கணும். 1952 மக்களவை எம்பிக்களுடைய எண்ணிக்கை 499 இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏற்ப அந்த எண்ணிக்கையில மாற்றம் செய்யப்படும். 1970க்கு அப்புறமா இந்தியாவில மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமடைஞ்சது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில நாம் இருவர் நமக்கு இருவர் என்பதை கூட நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற விளம்பரங்களை வெளியிட்டு மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு சிறப்பா செயல்பட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது. இதன் மூலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தோட மக்கள் தொகை விகிதங்களோ மாறுபட்டதால 1980க்கு அப்புறமா தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஒரு பிரச்சனை எழுந்த போது இதுக்கு தென் மாநிலங்கள் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. காரணம், மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரையானது செய்யப்பட்டா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதனால 1976ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமரா இருந்த இந்திரா காந்தி தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வச்சு அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 82 கொண்டு வந்தாங்க. 2021ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசு மேலும் 25 ஆண்டுகள் தொகுதி மறுசீரமைப்பை நீட்டிப்பு செஞ்சாங்க. அந்த வகையில இந்த கால நீட்டிப்பானது 2026ஆம் ஆண்டோட முடிவடைது. அப்போ தொகுதி மறுசீரமைப்போட முக்கியமான அம்சமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு. கொரோனா காரணமா 2021ஆம் ஆண்டு எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில 2026ஆம் ஆண்டு எடுக்க வாய்ப்பு இருக்கு. 2026ஆம் ஆண்டுல மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு மக்கள் தொகையை கணக்கிட்டா மற்ற மாநிலங்களை காட்டிலும் தென் மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகையோட எண்ணிக்கை என்பது குறைவாதான் இருக்கு. சோ இந்த மறுசீரமைப்பால மக்கள் தொகை குறைவா இருக்கக்கூடிய மாநிலம் என்ற அடிப்படையில தமிழ்நாட்டுல நாடாளுமன்றத்தோட தொகுதிகளோட எண்ணிக்கை குறைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா மக்கள் தொகை அடிப்படையில பார்த்தா தமிழ்நாட்டுல 18 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற அடிப்படையில இருக்கு. அதுவே உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்ற கணக்கு வருது. 25 கோடி மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசத்துல 80 எம்பிக்கள் இருக்கு. 7 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டுல 39 எம்பிக்கள் தொகுதி இருக்கு. சோ நாட்டிலேயே அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகளை கொண்ட மாநிலமா உத்தரப்பிரதேசம் இருக்கு. இப்படி மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளை பிரிச்சா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 8 மக்களவை தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அதாவது 39 எம்பிக்களுடைய எண்ணிக்கை 31 குறையுது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, 20 தொகுதிகளை கொண்ட கேரளாவுக்கும் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கும் சேர்த்து 8 தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்கு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழலும், மேற்கு வங்கம் 4 தொகுதிகளை இழக்கவும் நேரிடும். இதே வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு 11 தொகுதிகளும் பீகாருக்கு 10 தொகுதிகளும் அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தென் மாநிலங்கள் 30ற்கும் மேற்பட்ட தொகுதிகள் வரைக்கும் இழக்கக்கூடிய நிலையில 30ற்கும் மேற்பட்ட தொகுதிகள் வட மாநிலங்களுக்கு அதிகரிக்கும். சரி, இப்படி பண்ணாதானே பிரச்சனை. அப்போ வேற ஒரு முறையில கணக்கிட்டு ஒட்டுமொத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையையும் உயர்த்தி அதற்கு ஏற்ப பிரிச்சா தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது குறைஞ்சிடுது. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு தான் அதிகமான பிரதிநிதித்துவம் கிடைக்குது. குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு குறைந்த பிரதிநிதித்துவமே கிடைக்குது. மொத்த தொகுதிகளையுமே மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரிச்சா கிட்டத்தட்ட 748 தொகுதிகளா உயர்த்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு.
அப்படி செஞ்சா தமிழ்நாட்டுல மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை 39 49 அதிகரிக்கும். கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் அதிகரிக்கும். அதே உத்தரப்பிரதேசத்துல 80 மக்களவை தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில அப்படியே 143 அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அதிகமாகும். பீகாரை பொறுத்த வரைக்கும் 40 70, குஜராத் 43, மகாராஷ்டிரா 76, மத்திய பிரதேசம் 52 மொத்த வட மாநிலங்கள் தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது கணிசமா அதிகமாகுது. அப்படி இருக்க இது உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பிரச்சனை மட்டும் இல்ல, ஒரு மாநிலத்தோட உரிமை சார்ந்த முக்கிய பிரச்சனையா இருக்கு. இந்த விவகாரத்தை பத்தி விவாதிக்கத்தான் மார்ச் 5ஆம் தேதி மொத்தம் 40 கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கொள்கை ரீதியா பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இழுக்கு ஏற்படும் போது நிச்சயமா அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துல தமிழ்நாடு இருக்கு. தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை எழுந்திருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் தொடர்பா பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை தொகுதி மறுசீரமைப்பு பத்தி யாருமே பேசாத நிலையில முதலமைச்சர் கபட நாடகம் ஆற்றாரு அப்படின்னு குறிப்பிட்டாரு. தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த விவகாரம் தொடர்பா பிரதமர் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. தொகுதி மறுசீரமைப்பு விகிதாச்சார அடிப்படையில தான் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு, தென்னிந்திய மாநிலங்களுக்கு உட்பட்டு நாட்டுல எந்த மாநிலத்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புள்ளி விவரத்தோட எடுத்துரைத்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கபட நாடகம் ஆடுவதா சொல்லக்கூடிய அண்ணாமலையும் அமித்ஷாவும் எந்தவித புள்ளி விவரமும் இல்லாம வெறும் கையில முடம் போடுவதை போல சொல்லிட்டு போனா அதை ஏற்கும் அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விவரம் அறியாதவர்கள் இல்லை அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது தென் மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. இது குறித்து சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.எம். செல்வகணபதி அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை முன்வச்சோம். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து இதை பற்றி குறிப்பிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து சொல்லும்போது தென் மாநிலங்கள் மேலே ஒரு கத்தி தொங்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காரு. இந்த விஷயம் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா? தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமே இந்த தொகுதி வரையறை வைத்து தான் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு மாநிலங்களுக்கு அளிக்கிற நிதியை கூட மக்கள் தொகையின் அடிப்படையிலே தான் வழங்குகிறது. மக்கள் தொகையினுடைய ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்த நிதியை பெறுவதில். அதே போலத்தான் இந்த தொகுதி வரையறையும். தொகுதி வரையறையை பொறுத்தவரை டீலிமிட்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூவன்சி அரசமைப்பு சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டிக்கல் பிரிவு சரத்து 82 இருக்கட்டும், 170 ஆகட்டும், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுத்திருப்பதற்கு பின்னாலே இந்த டீலிமிட்டேஷனை செய்தாக வேண்டும். ஆனால் 71 இது நின்று விட்டது. காரணம், அன்றைக்கு இருந்த அரசு, மத்திய அரசு, மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதிகளை பிரிக்கிற பொழுது மக்கள் தொகையை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிற மாநிலங்கள் பாதிக்கிறது. அன்றைக்கு இருந்த அரசு மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு, பாப்புலேஷன் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகிற மக்கள் தொகையை குறைக்க வேண்டும், அதுதான் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று அது ஒரு பொருளாதார கொள்கை, முக்கியமான கொள்கை. ஆகவே தமிழ்நாடு, தென் மாநிலங்கள் அனைத்தும் மத்திய அரசினுடைய கட்டளையை ஏற்று மிக பெரிய அளவில் விஞ்ஞான ரீதியாக கல்வி வளர்ச்சி, மக்களுடைய அவேர்னஸ் என்று சொல்லுகிற அவர்களுடைய அந்த தெளிவுபடுத்தி, மக்களை தெளிவுபடுத்தி ஒரு கோஎசிவ் மெத்தட் இல்லாமல் முறையாக அந்த மக்கள் தொகை கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகிற அந்த கட்டுப்பாட்டை கொண்டு வந்த காரணத்தினாலே மிக பெரிய அளவில் நேஷனல் ஆவரேஜை காட்டிலும் குறைத்து மக்கள் தொகையை கட்டுக்குள் கொண்டு வந்த காரணத்தினாலே தான் இந்த தென் மாநிலங்கள் மிக பெரிய அளவிலே முன்னேறி இருக்கிறது. ஆக மக்கள் தொகையை நாம் சிரத்தை எடுத்து கட்டுப்படுத்தி இருக்கிறோம், பொருளாதார வளர்ச்சியை எட்டி எடுத்திருக்கிறோம். இந்தியாவிலேயே மிக ரிச்சஸ்ட் ஸ்டேட் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. அதே போலத்தான் மற்ற கர்நாடக மாநிலமும் சரி, மற்ற மாநிலமும் சரி. ஆனால் இது எதையுமே மக்கள் தொகையும் கட்டுப்படுத்தவில்லை, பொருளாதார வளர்ச்சியும் இல்லை, இந்திய பொருளாதாரத்திற்கு எந்த விதமான பங்களிப்பும் இல்லாத மாநிலங்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பெம்ரு என்று சொல்லுவார்கள், பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஒரு கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் வளரவில்லை. அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியும்
தென்னகத்தினுடைய வளர்ச்சியும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கும். ஆக இன்றைக்கு பார்க்கிற பொழுது மக்கள் தொகையை மையமாக வைத்து தொகுதியை பிரித்தீர்கள் என்று சொன்னால் தென்னகம் கண்டிப்பாக பாதிக்கும், உங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையும். தற்போது இருக்கிற 39 தொகுதிகள் தமிழ்நாட்டிற்கு 8 தொகுதிகள் குறையும், ஆந்திராவிற்கு 8, இப்படி கிட்டத்தட்ட 130 தொகுதிகள் 103ஆக குறைக்கப்படும் சவுத் இந்தியாவில் மட்டும். அதே நீங்கள் யூபி, ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேஷ் என்று எடுக்கிற பொழுது நிச்சயம் பல மடங்கு பெருகுகிறது. இன்றைக்கு இருக்கிற 543 தொகுதியை அப்படியே எடுத்துக்கொண்டால் கூட உத்தரப்பிரதேசத்திற்கு 11 தொகுதிகள் அதிகமாகிறது, தமிழ்நாட்டிற்கு 8 குறைகிறது, மத்திய பிரதேசத்திற்கு 9 அதிகமாகிறது, பீகாருக்கு அதை போல 9 அதிகமாகிறது, ஆனால் தென்னக மாநிலத்திற்கு குறைகிறது. ஆக பிரதிநிதித்துவம் முழுமையாக குறையும். அதே போல இன்னொரு முறை வருகிற 2026 சட்ட திருத்தம் செய்யவில்லை என்று சொன்னால் மக்கள் தொகையின் அடிப்படையிலே நாம் இந்த தொகுதிகளை பிரித்தாக வேண்டும், இந்த டீலிமிட்டேஷனை செயல்படுத்தி ஆக வேண்டும். ஆக அப்படி செய்கிற பொழுது மக்கள் தொகையினுடைய அடிப்படை எந்த மக்கள் தொகை? 2031. 2021 கோவிட் காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சென்சஸ் கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை. ஆக 2031 எடுக்கிற பொழுது நம்முடைய நிலை இன்னும் மோசமாக போகும். அதைத்தான் இன்றைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சரும் சரி, ஒரு முன்னாள் தேர்தல் தலைமை ஆணையாளர் கோபால்சாமி அவர்களுடைய கருத்தையும் பார்த்தேன். தமிழ்நாட்டுக்கு அதிகமாகும், குறையாது என்று பூசி முழுகிறார்கள். நிச்சயம் அந்த இரண்டாவது முறையிலே 843 தொகுதிகள் 848 தொகுதிகள் என்று 31 மக்கள் தொகையை கணக்கு வைத்து அதிகப்படுத்தினால் நமக்கு 9 தொகுதிகள் மட்டும்தான் அதிகமாகும். ஆனால் நான் சொன்ன 4 மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 250 தொகுதிகளுக்கு மேல் அதிகமாகிறது. யூபி 80 தொகுதி 143 தொகுதியாக மாறும், பீகார் 40 தொகுதி 79 தொகுதியாக மாறும். அதே போல மத்திய பிரதேசம் கிட்டத்தட்ட 60 தொகுதிகளாக மாறுகிறது, ராஜஸ்தான் 50 தொகுதிகளாக மாறுகிறது. கிட்டத்தட்ட இந்த 4 மாநிலத்திலேயே அவர்கள் 300 தொகுதிகளுக்கு இணையாக அவர்கள் பெற்றுவிட முடியும். நாம் தொடர்ந்து அந்த 135-40 அந்த அளவிலே தான் தென்னகத்தில் இருக்கும். ஆக நம்முடைய பிரதிநிதித்துவம் என்பது ஜனநாயகத்திலே மிக மிக முக்கியம். அந்த பிரதிநிதித்துவத்தை இழந்தோம் என்று சொன்னால் ஒருபுறம் மைய அரசு ஃபைனான்ஸ் கமிஷன் அடிப்படையிலே அவர்கள் வைத்திருக்கிற அந்த அளவுகோல் நிதி ஒதுக்குவதிலும் மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள், தொகுதி பங்கீட்டையும் மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக்கொண்டால் என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலமே சூனியமாகிவிடும். தற்பொழுதே மிக பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது தமிழ்நாடு. இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு நிதி கொடுப்பதில்லை, முறையான திட்டங்களை கொடுப்பதில்லை, மாறாக அவருடைய சித்தாந்தத்தை புகுத்துகிறவர்கள் புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை என்று பார்த்து இன்றைக்கு தமிழகத்தை எப்படி வஞ்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் இன்றைக்கு நம்மை நிர்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மிக சரியான நேரத்தில் சரியான பிரச்சனையை தமிழ்நாட்டினுடைய ஈடு இணையற்ற முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அவர் தொடுத்திருக்கிற அந்த அபாய மணி மிக மிக முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய எதிர்காலமே அதிலே தான் அடங்கி இருக்கிறது. அதில் எந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் நியாயத்தை பெறுகிறோமோ, நீதியை பெறுகிறோமோ, அதுதான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம். ஐயா, இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லையுமே நம்ம பார்க்குறோம். முதல்வருமே அதை தான் முன்னிலைப்படுத்துகிறாரு. பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது பர்டிகுலராக எதை ஐயா குறிக்குது? இப்போ பாராளுமன்றத்தில் 543 தொகுதிகள் இருக்குது, நம்ம 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். உங்களுடைய பிரச்சனைகளை எங்கே எழுப்ப முடியும்? உங்களுடைய கோரிக்கைகளை பாராளுமன்றத்திலே தான் எழுப்ப முடியும். ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்ன? மக்கள் பிரதிநிதித்துவம். ஓகே, அந்த மக்களுடைய குரல் முழுவதுமாக இன்றைக்கு நெரிக்கப்படும் இந்த வரையறையின் காரணமாக. இன்றைக்கே கூட நம்ம 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். அதிலே பார்ட்டி பாலிட்டிக்ஸ், திமுகவுக்கு இவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸுக்கு அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் அவருடைய கோரிக்கையை வைப்பதற்கு கூட அளவு இருக்கிறது. ஒரு பட்ஜெட் ஸ்பீச்சிலே கூட இன்றைக்கு நடந்து முடிஞ்ச அந்த நிதிநிலை அறிக்கையில் திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், ஒதுக்கப்பட்ட நேரம் 28 நிமிடங்கள் தான். உங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைகிற பொழுது 15 நிமிஷத்தில் உங்கள் பிரச்சனையை பேச வேண்டியது வரும். ஒரு முழு பட்ஜெட்டையே பேசுகிற பொழுது ஆக உங்கள் குரல் வரை நசுக்கப்படுகிறது. இன்றைக்கு என்ன நடக்கிறது? மணிப்பூரில் 2 ஆண்டுகளாக பற்றி எறிகிறது. ஒரு மைய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. பிரதமர் போய் பார்க்கவில்லை.
பெண்கள் அலங்கோலப்படுத்தப்படுகிறார்கள். தெர் இஸ் அனார்கி. அங்கு சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லை. சட்டத்தின் ஆட்சி அங்கே நடக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். He cannot raise his voice. That too he belongs to the ruling party. ஸோ பிரதிநிதித்துவம் என்பது ஒரு நாட்டினுடைய அடிப்படை உரிமை. ஒரு ஜனநாயகத்திலே மிக மிக முக்கியமாக பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியில் பிரதிநிதித்துவம் தான் மக்களுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை. அது முற்றிலுமாக நசுக்கப்படுகிற பொழுது உங்களுடைய குரல் வலை நெரிக்கப்படும். தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா ஐயா? இப்போ புதுசா இவங்க இதை கொண்டு வரல அப்படின்ற பட்சத்துல இப்போ இது செஞ்சுதானே ஆகணும். இப்போ தென் மாநிலங்கள் அப்படிங்கும் போது வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலங்களா இருக்கு, வட மாநிலங்கள் வளர்ச்சியற்ற ஒரு மாநிலங்கள் என்னும் போது நாங்க இது பண்றோம் அப்படின்ட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்களே. நல்ல கேள்வி. அதாவது தொகுதி வரையறை வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. தொகுதி வரையறையை பாரபட்சம் இல்லாமல் செய்யுங்கள் என்பதுதான். மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் தமிழ்நாடு பாதிக்கப்படும். இட் இஸ் எ டிஸ்கிரிமினேஷன். எதற்காக? மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மைய அரசு தானே புகுத்தியது. அந்த திட்டத்தை செயல்படுத்தியது மைய அரசு. ஆக முறையாக நான் செயல்பட்டதற்காக எனக்கு தண்டனையா? தென் மாநிலங்களுக்கு தண்டனையா? தமிழ்நாட்டிற்கு தண்டனையா? ஆக அந்த மக்கள் தொகை அளவுகோலை எடுத்து விடுங்கள், எங்களுக்கு கவலை இல்லை. வளர்ச்சி விகிதத்தில் எடுங்கள். எந்த மாநிலம் நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கிறது அந்த மாநிலத்திற்கு அதிக தொகுதி கொடுக்கலாம் என்று சொல்ல முடியுமா? ஆக ஒரு மாநிலம் எந்த நிலையிலும் அவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்கோ அல்லது நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ பங்களிப்பு இல்லாத மாநிலங்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது அங்கே அரசியல் புகுந்து விளையாடுகிறது. காரணம், இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமே தென் மாநிலங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் அவர்கள் மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கிறதற்கு காரணம் தமிழ்நாடு தான். ஒரு சீட்டை இங்கே பெற முடியவில்லை. ஆந்திரா ஒரு ரீஜனல் பார்ட்டி, கேரளாவிலே பெற முடியவில்லை, கர்நாடகத்திலே பெற முடியவில்லை. ஆக அவர்களுடைய திட்டம் இங்கே தொகுதியில் குறைக்கப்படுகிற பொழுது மக்கள் தொகை அடிப்படையிலே இந்த 4 மாநிலத்திலே மட்டும் 300 தொகுதிகளை பிடிக்க முடியும். ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறேன். 2019 தேர்தலில் நான் சொன்ன அந்த 4 மாநிலங்களை மட்டும் 225 தொகுதி, 80% வெற்றி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கே மட்டும் அடைந்திருக்கிறது. ஆக அவர்களுடைய திட்டமே நிதிகளை அவர்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு கொட்டி குவித்து தனக்கு சாதகமில்லாத மாநிலங்களை வஞ்சித்து ஆட்சியிலே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அதற்காகத்தான் இன்றைக்கும் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டிற்கு குறைக்கப்படாது என்று. தமிழ்நாட்டுக்கு 843 என்று வரையறை வைத்திருந்தால் குறைக்கப்படாது. எவ்வளோ வரும்? 8 சீட்டு வரும். வேறஸ் உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணுங்க, 60 சீட்டு அதிகமாகிறது. பீகாரில் 40-79 ஆகிறது. நான் சொன்ன கணக்கு அந்த 300 சீட்டுகள் அதிகப்படுத்தப்படுகிறது, இங்கே வெறும் 30 சீட்டுகள் அதிகப்படுத்தப்படுகிறது. இது மிகப்பெரிய டிஸ்கிரிமினேஷன். ஆகவே சும்மா சொல்கிறது இது நான் இவங்க சொல்கிற மாதிரி குறையாது, சீட்டு குறையாது. 843ன்னு வச்சுக்கலாம். இதையெல்லாம் திட்டம் போட்டுத்தான் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்றம் கட்டும்போது 880 சீட்டுகள் அங்கே நிர்மாணிச்சிருக்காங்க. மறுவரை செய்ய போகிறோம். அன்றைக்கு 840 போகிறது. அன்றைக்கு இந்த இருக்கைகள் தேவை என்று ஏற்கனவே திட்டம் போட்டு அதை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆக இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் பாதிக்கிற மாநிலங்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றன. கர்நாடகா, கேரளா, அதை போல் தெலுங்கானா போன்றவர்கள்லாம் இன்றைக்கு குரல் எழுப்புகிறார்கள் இது முடியாது என்று. ஆகவே இதை வளர்ச்சி விகிதத்தில் செய்யுங்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட விழுக்காடை கொடுத்து மாநிலம் முழுவதும் 10% தொகுதிகளை அதிகப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லுங்கள். யாரையும் பாதிக்காது. மக்கள் தொகை அடிப்படை என்று சொல்லுகிற பொழுது எதற்குமே கட்டுப்படுத்தாத மாநிலங்கள் அதிக பிரதிநிதித்துவையும் முறையாக வளர்ச்சியை மையமாக வைத்து இன்றைக்கும் பாருங்கள், நிதி ஆயோக் மத்திய அரசினுடைய ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு தான் முதலிடம் என்று பாராட்டுகிறது. வறுமை ஒழிப்பு திட்டத்தில், காலநிலை பருவநிலை மாற்றத்தில், சுற்றுச்சூழலில், மாசில்லாத எரிசக்தியை கொடுப்பதில்லை தமிழ்நாடு தான் முதலிடம். டெக்ஸ்டைல் ஏற்றுமதி இதே மத்திய அரசு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அதே போல மனித வளத்தை பெருக்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. மைய அரசு இவ்வளவு நிதி கட்டுப்பாட்டையும் நமக்கு கொடுத்திருக்கிற, நிதி ஒதுக்காமல் புறக்கணித்திருக்கிற, வஞ்சிருக்கிற சூழ்நிலையில கூட இன்னும் நாம் முதல் நிலையிலே இருக்கிறோம். இன்னும் நம் பிரதிநிதித்துவம் குறைகிற பொழுது நமக்கு வழங்கப்படுகிற நிதி மேலும் மேலும் குறையும். அடிமைப்படுத்தப்படுவோம். குரல் எழுப்ப முடியாத நிலை தமிழ்நாட்டுக்கு உருவாகிவிடும், மணிப்பூரை போல.
நிச்சயமாயா. ஆகவே தான் இது நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம். சரியான நேரத்தில் இந்த அபாயமணி அடித்திருக்கிறார் முதல்வர் அவர். இப்போ நீங்கள் வந்து பட்டியலிட்டீங்க தமிழ்நாடு இத்தனை விஷயத்தில் முன்னிலையில் இருக்குது அப்படின்னும் போது, இப்போது 39 எம்பிக்கள் அப்படின்னு இருக்கும்போது அங்கேயே வந்து நமக்கான திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க கிடப்பில் போடுற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறதும் இல்லை அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அது 31 மாறும்போது இந்த நிலை அப்படிங்கிறது இன்னும் மேலும் குறையும் அபாயம் இருக்கு இல்லையா ஐயா? ஆமாம், இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். இந்த பிரச்சனையை நாம் எழுப்பி இருக்கிறதுனுடைய நோக்கமே நம்முடைய தொகுதி பங்கீடு குறைகிற பொழுது மேலும் மேலும் நாம் வஞ்சிக்கப்படுவோம். இது புதிய கல்விக் கொள்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஹையர் எஜுகேஷனில் நம்ம 50% எட்டிட்டோம். இந்தியாவிலேயே முதல் நிலையில் இருக்கும். பட்டதாரிகள் அதிகம் இருக்கிற மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு தான். ஹையர் எஜுகேஷனில் இன்னைக்கு தமிழ்நாடு 50.47 இருக்குது. இது வந்து நேஷனல் ஆவரேஜை விட பன்மடங்கு அதிகம். இந்த புதிய கல்விக் கொள்கை 2035 இந்த 50 புள்ளியை எட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. 2017 நாம் எட்டிவிட்டோம். எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? உன்னுடைய இலக்கு 50.50. அதை தமிழ்நாடு ஆல்ரெடி அச்சீவ்ட். அப்போ ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்களே, தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவில் என்ன தனியா இருக்கா, நீங்க வந்து தனித்து மட்டுமே செயல்படுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கையை விட நாம் எடுத்திருக்கிற கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் அதை விட சிறந்ததாக இருக்கிறது. ஆகவே தான் நாம் அந்த இலக்கை இன்றைய எட்டிவிட்டோம். எங்களை ஏன் பின்னோக்கி போக சொல்றீங்க? இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் டெவலப்ட். நாங்கள் ஏற்கனவே முன்னேறி இருக்கிறோம் எங்களுடைய கல்விக் கொள்கையை வைத்து. அதைத்தான் அந்த புள்ளி விவரத்தை சொல்கிறேன். நாங்கள் இப்போ 2015 நான் அச்சீவ் பண்ணிட்டேன். நீ சொல்கிற அந்த புள்ளி விவரத்தை 2035 எட்டணும்னு சொன்னால், மும்மொழி கொள்கை எதற்காக? இந்தியை மறைமுகமாக திணிப்பதற்காக. ஏதோ ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னு சொன்னால் அங்கே இந்தியிலேருந்து வர்றவங்களாம் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டா வேலை செய்கிறாங்க? 1 கோடி பேர் இன்றைக்கு வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலே வேலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து நாம் போகிறோம். யாருக்கு தேவையோ அவர்கள் கற்றுக்கொள்ள போகிறார்கள். ஒரு மொழியை திணிக்கக்கூடாது என்பதுதான். எத்தனை மாநிலங்கள் இன்றைக்கு வட மாநிலங்கள் தமிழை 3வது மொழியாக எடுத்திருக்கிறது, அல்லது பிராந்திய மொழிகளை 3வது மொழியாக எடுத்திருக்கிறது. ஆக திட்டமிட்டு செய்கிறார்கள் இதை. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்லும்போது முதலமைச்சர் வந்து கபட நாடகம் ஆடுறாரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அமித்ஷா வந்து பேசும்போது வந்து முதலமைச்சர் வந்து தவறான தகவல்களை பரப்புறாரு, இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்மளுடைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, முதலமைச்சர் மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்றாரு அப்படிங்கிறத தாண்டி ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் இந்த அளவுக்கு சொல்றாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? இது ஒரு குவாய்பல்ஸ் பிரச்சாரம். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது அது உண்மையாகிவிடும். இதுதான் பாசிச கொள்கை. அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். இந்த அபாயமணி தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அடித்தவுடன் அவர் சொல்லுகிறார், இவருக்கு யார் சொன்னது குறைக்க போகிறாங்கன்னு. எவ்வளவு அபத்தமான கேள்வி. பிரதமர் பேசியிருக்கிறார் தொகுதி வரையறை பற்றி. தெலுங்கானா தேர்தலில் பேசியிருக்கிறார், நிஜாமாபாத்தில் பேசியிருக்கிறார், ஷாடி இருக்கிறார், அவரே சொல்லி இருக்கிறார் தென் மாநிலங்களுக்கு தொகுதியில் குறையும் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு பிரதமர் சொல்லி இருக்கிறார், யார் சொன்னார் என்று கேட்கிறார். வேடிக்கையாக இருக்கிறது அவர் பேசுவதெல்லாம். அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார், மகளிர் இடஒதுக்கீடு 33% எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பதை மறுவரை முடிந்த பிறகு செயல்படுத்த போகிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப பாராளுமன்றத்தில் நீங்கள் புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டிலேயே திட்டமிட்டு 888 சீட்டுகளை இருக்கைகளை வைத்து கட்டியிருக்கிறீர்கள். பிரதமர் சொல்லுகிறார் குறையும் என்று. உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார், ஒரு பேரணியிலே பதிவு செய்திருக்கிறார், மகளிர் இடஒதுக்கீட்டை மறு சீரமைப்பு செய்த பிறகு செய்வோம் என்று சொல்லி. இதெல்லாம் எதை காட்டுகிறது? முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கிறார் அண்ணாமலை. அவருக்கு அதிகம் பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். காரணம் வந்து ரொம்ப டீஜெனரேட்டட் ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்குது. ரொம்ப அரசியல் நாகரிகமே இல்லாமல் பேசுகிற நிலைமையை மேற்கொண்டிருப்பது ஒரு நல்ல அரசியல் பாரம்பரியத்திற்கு உகந்ததல்ல. ஒருமையிலே பேசுவது, தேர்ட் பர்சன் அட்ரஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது, நக்கல் நையாண்டி பேசுவதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முறையாக புள்ளி விவரத்தோடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இது குறையும் என்று. குறையாது என்று சொல்லுகிறீர்கள். குறையாது என்று சொன்னால் மக்கள் தொகையை நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்க போகிறது இல்லையா? மக்கள் தொகையை எடுத்து போட்டால் குறையுமா குறையாதா? யூ ஆர் ஆல் எஜுகேட்டட் பர்சன்.
நீங்கள் ஒரு ஐபிஎஸ் படிச்சீங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் 843 தொகுதின்னு நீங்கள் மறுவரை பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பிட்டன்ஸ் அதிகமாகும், கொஞ்சம் குறைவாக அதிகமாகும். அதை நான் இல்லை குறையாதுன்னு சொல்கிறதுல அர்த்தமா? ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு அதிகமாகிறது, அதனால் ஒதுக்கப்படுகிற நிதி எவ்வளவு பாரபட்சமாக போகிறது, இதெல்லாம் சிந்தித்து பார்த்து சொல்ல வேண்டும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகள்லையுமே தமிழ்நாடு முதன்மையான மாநிலமா இருக்கு. இது நாம மட்டும் இல்ல, ஒன்றிய அரசும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. அப்படி இருக்க வட மாநிலங்களோட முன்னேற்றத்துக்காக தென் மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில ஒன்றிய அரசு பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டே தான் இருக்கு. அந்த வகையில மும்மொழி கொள்கையாகட்டும், இப்போ தொகுதி மறுசீரமைப்பு ஆகட்டும், இப்படி முன்னணி மாநிலமா திகழக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொழி போராட்டத்தையும் உரிமை போராட்டத்தையும் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு தள்ளி இருக்கு. தமிழ்நாடு, தமிழர்கள் இவர்களுக்கான பிரச்சனை எந்த வழியில வந்தாலும் முதல் குரலா முதல்வர் அவர்களுடைய குரல் ஒலிக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. இதேபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.